நம்ம விஜய் சாருடைய கடைசி திரைப்படமாக வினோத் இயக்கத்துல உருவான படம் தான் ஜனநாயகன். இந்த படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தணிக்கை சான்று கிடைக்காமல் இழுத்தடிக்கப்பட்டு வருது. இதனால படத்துடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றம் சென்ற நிலையில படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி உத்தரவிற்கு எதிராக தலைமை நீதிபதி அமர்வு மேல்முறையீடு செய்திருந்தாங்க தணிக்கை வாரியம். இந்த சூழல்ல ஜனநாயகன் பட நிறுவனத்திற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி கண்டனம் தெரிவித்த நிலையில தலைமை நீதிபதி அமர்வு நடைபெற்றது. வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த உத்தரவால படம் பொங்கலை தாண்டி செல்லும் அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்தது தயாரிப்பு நிறுவனம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காதது தொடர்பான மனு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருந்த நிலையில இன்று காலை 10:30 மணிக்கு விசாரணை அமர்வு நடைபெற உள்ளதா. இப்படி ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுல பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளுமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்திற்கு போட்டியாகவே சிவகார்த்திகேயன் தன்னுடைய பராசக்தி திரைப்படத்தை தூக்கி கொண்டு வந்தாரு. அது மட்டுமல்லாமல் அந்த படத்துல இந்தி எதிர்ப்பு அப்படின்னு பேசிவிட்டு சமீபத்துல பொங்கல் பண்டிகையில மோடி அவர்கள் நடத்திய விழா ஒன்றிலுமே கலந்து கொண்டு அவருடன் கைகுலுக்கி பேசியிருக்காரு. இவர் எப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு பலருமே இவரை விமர்சனம் பண்ணவுமே ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை கையில கொடுத்தவரிடமே போட்டியா அப்படின்னு இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பலராலுமே விமர்சிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே தளபதி விஜய் அவர்களே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி பேச அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.